கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is தேவனால் ஏவப்பட்டு நாங்கள் செய்கின்ற ஒரு ஊழியமாக இருக்கிறது. by the instruction of God we are doing this ministry. அதனால் So நீங்கள் you இந்த ஊழியத்திலே this ministry ஜெபத்தோடு with prayers, எங்களுடைய ஊழியத்தை தாங்கும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். I encourage you to partake and sustain this ministry. உங்களுடைய உற்சாகம்தான் By your encouragement எங்களை இன்னும் ஆழமாய் கர்த்தருக்குள் வழிநடத்த முடியும். that makes us to walk deeply in the God. நாம் யாவரும் So we are வீணான காரியங்களை குறித்து பேசாதபடிக்கு not speaking about something vain. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தான் பேசுகிறோம். We are speaking about God's word. என்று சொன்னால் Reason, தேவனுடைய வார்த்தை God's word is ஜீவனுள்ளதா இருக்கிறது. it is a life filling word அது நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். that brings a change in our life. எந்த மனிதனும் ஒரு நாள் மரித்து போவார்கள். Every man in this world will die ஆனால் again, வார்த்தை ஒருபோதும் மரித்து போவதல்ல. but God's word will never die. அது செயல்பட்டு கொண்டே வருகிறது. It always in action. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் இருந்தார். Before several years Abraham was there. அவர் வாழ்க்கையில் செயல்பட்டது. In his life the words became real. அதற்கு பின்னால் மோசேயின் வாழ்க்கையில் செயல்பட்டது. After that in the life of Moses it became an அதற்கு action. பின்னால் தாவீதின் வாழ்க்கையில் செயல்பட்டது. After that in the life of David it became action. அதற்கு பின்னால் புதிய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களுக்கு செயல்பட்டது. After that in the New Testament many godly people life have been filled with God's word. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது. Today also God's word is in action. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life வேதத்தை கூர்ந்து பார்ப்போம். look deeply in the word of God. எவ்வளவுக்கு எவ்வளவாக வேதத்தை வாசிக்க விரும்புகிறோமோ How much time we take time to meditate on God's word, அவ்வளவாய் தேவனை அறிந்து கொள்ள முடியும். we can able to know God. இந்த வேளையிலும் கூட Today also நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Proverbs chapter 3 19ஆம் வசனம், verse 19. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். The Lord by wisdom hath founded the earth, by understanding hath he established the heavens. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். The Lord by wisdom hath founded the earth. ஞானம் Wisdom, நம் வாழ்க்கையிலே கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியமாய் இருக்கிறது. it is a unimaginable thing in our mind. நம்ப முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது. We cannot able to believe in our minds. வேதம் நம்பத்தக்கதான வேதமாய் இருக்கிறது. But Bible is a trustable one. இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லாத ஒரு மகிமை வேத புத்தகத்தில் இருக்கிறது. There is no glory in any books out in the world except the Bible. வல்லமை இருக்கிறது. We have a power in it. மீட்பு இருக்கிறது. It has a redemption in it. சுகம் இருக்கிறது. It has a healing in it. பலவிதமான மனிதனுக்குள் மாற்றங்களை கொடுக்கத்தக்கதான காரியமெல்லாம் இதில் இருக்கிறது. It gives a change in the people's life. அதனால் இந்த வார்த்தை 100% உண்மை என்று விசுவாசிக்க வேண்டும். So we should believe this word is 100% true. ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். And it says by wisdom he founded the earth, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். by understanding hath he established the heavens. அவர் அதிசயமானவர். He is a wonder God. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதி என்று சொல்லி பார்க்கிறோம். We are seeing a verse, one who does a wonder thing, praise him. ஒரே ஒருவராக உலகத்தை உண்டாக்கினவர். With a one person he made a world. ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். By wisdom he founded the earth, புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார். by understanding hath he established the வேறு heavens. எந்த காரியம் செய்யவில்லை. Nothing he did apart from this. வார்த்தையினால் தான் உலகத்தை உண்டாக்கினார். By words he founded the earth. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். Think about how much great God we are serving. எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லாதபடி இருக்கிறதே. Many millions of people don't have this revelation. நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் When we want to do a thing, நேரமாகலாம். it may take time. ஒரு பெரிய காரியத்தை ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொன்னால் When we want to build a house, பல மாதங்களாகலாம். it takes several எல்லா months. காரியங்களுக்கும் காலம் ஆகும். It takes many time for many things. ஆனால் தேவனோ But God ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். by wisdom he founded the earth, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். by understanding hath he established the heavens. 20ஆம் வசனம் கூட பார்க்கும் பொழுது When you look at the next 20th அவருடைய verse, ஞானத்தினாலே ஆழங்களை பிரித்து ஆகாயமும் பனியும் பெய்யும்படியாய் காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். by his knowledge the depths are broken up and the clouds drop down the dew. எத்தனை பெரிய தேவன். How much great God. ஒரு பெரிய மனிதனை When you look at a big man, பின்பற்றி லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்கள். many people are following famous people. இருக்கும் வரைக்கும் தான் பெரிய மனிதன். When he lives in this earth he is famous. மரித்து போனால் அவன் பெரியவன் அல்ல. After he died his fame will move. அவன் மரித்து விட்டால் சரீரம் பாடி என்று தான் சொல்லுவோம். After he died we call him as a
body. இங்கே நாம் பார்க்கிற வண்ணமாக தேவன் ஞானத்தினால் உண்டாக்கினார். And it says, by wisdom hath he founded. அதனால் தான் வேதம் சொல்கிறது, That is the reason Bible வானம் says, அவருக்கு சிங்காசனம், பூமியோட பாதபடி என்று சொல்லி. the heaven is his sitting throne and the earth is his footstool. இந்த புத்தகம் This book, அதிகமான ஞானத்தை விளக்குகின்ற புத்தகம். many kinds of wisdom it has been explained. அனுதினம் நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கின்ற தெளிவான ஒரு புத்தகம். It is teaching how we should lead this life, குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், how we should live in a family, எப்படியாக நம் சமுதாயத்திலே வாழ வேண்டும், how should live in a society. எல்லாமே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறந்த புத்தகம் இது. Many things have been explained in the Bible. அதனால் இந்த புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள, So we should learn many things from the word of God. நாம் தியானிக்க விரும்புகிறோம். We should meditate it. நீங்கள் யாவரும் சேர்ந்து Let you all join together. இதை படித்து கற்றுக்கொள்வோம். Let us meditate and learn from that. இது நமக்கு ஞானத்தை கொடுக்கும். That brings a wisdom to us. இந்த உலகத்தில் In this world, ஞானம் என்பது மிக அவசியம். wisdom is very இந்த important. ஞானம் எப்படி என்று கிடைக்கும் என்று சொன்னால், How this wisdom can be acquired? வேதம் சொல்கிறது, Bible says, தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். the one who fears the Lord, it is the beginning of wisdom. தேவனுக்கு பயந்து When one get feared, விசுவாசித்து one who trusts in Him, இந்த வேதத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், the one who meditate on இது God's நமக்கு word means பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும், that brings a greater blessing in our life, சமாதானத்தை கொடுக்கும், and brings a peace to our heart, நிம்மதியை கொடுக்கும். that brings a comfort in our life. விசேஷமாக இந்த நீதிமொழிகள் புத்தகம் என்பது Specifically, this Proverbs book ஒரு அருமையான புத்தகம். it is a good book. ஒரு சிறந்த ராஜாவாகிய சாலமோனால் எழுதப்பட்ட புத்தகம். It is written by a wisdom king Solomon. அவர் நன்மையும் அனுபவித்திருக்கிறார். He has experienced many good things முடிவு in his life. நாட்களிலே பலவிதமான பாரத்தையும் அனுபவித்திருக்கிறார். At the end of his life, he experienced many chaos in his life. அதனால் அவர் வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு எல்லா அனுபவத்தையும் பார்த்தபடினாலே So he has seen a goods and bads, up and low in his life. இந்த நீதிமொழிகள் போதனைகள் This Proverbs book, நாம் யாவருக்கும் எல்லா விதத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். it is a very useful book for every Christian. அதனால் இதை தியானிக்கும்படியாக So meditate it. நாங்கள் விரும்புகிறோம். We want us. நீங்களும் சேர்ந்து தொடர்ந்து Let us you also இந்த continue ஊழியத்தை பார்த்து கொண்டு to watch this. மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். Share with others. தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். God will surely lead us. அதனால் ஞானத்தினால் பூமி உண்டாக்கினார் என்று நாம் விசுவாசிப்போம். So let's believe by wisdom he has founded the earth. வானங்களை அவர்தான் ஸ்தாபித்தார் என்று விசுவாசிப்போம். He has understanding made the தேவ heavens. ஜனங்களுக்குள் குழப்பம் வரவே வேண்டாம். God's people should never get confused. விசுவாசித்தால் When you believe, தேவ மகிமையை பார்க்க முடியும். you will see the glory of சிறு God. பிள்ளையை போல விசுவாசிப்போம். As a child, believe him. அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். Dear Father, we are praising you. அப்பாவுடைய மகிமையை வேதத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. Thank you for seeing your glory through this Bible. உலகத்தின் மக்கள் ஒரு விதமாக இந்த உலகம் உண்டானதாக சொல்கிறார்கள். Many people out of the world, they are saying like many stories, உம்முடைய வேதமோ, but your word, உம்முடைய வார்த்தையோ but your word, எங்களுக்கு தெளிவாய் சொல்கிறது. it is saying very clearly, ஞானத்தினால் பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், by wisdom you founded this earth, புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தீர். by understanding you made the நீங்க எந்த heavens. விதத்திலும் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்க பாரப்படவில்லை. You never with a burden made this earth. உம்முடைய பலன் குறையவில்லை. Your strength has never gone down. சொல்லினாலே உலகத்தை உண்டாக்கினீர். By your word you created this Lord. பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். Great God we are எங்கள் worshiping. வாழ்க்கையில் பெரிய காரியம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Do a great thing in our life. ரீபாலதுருபியாதியா. We thank you for that. ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துங்க. Thank you for living. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.